வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். இப்போ ஒரு பிரமாதமான சைட்டில் நம்ம இருக்கோம். இந்த சைட்டு நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் SSS நகர். எஸ் நகர். இது எங்கே இருக்குது அப்படின்னா மரம்பேடு, ரெட் ஹில்ஸில் மரம்பேடுன்ற பகுதியில் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டை பற்றியான ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி, ஃபுல்லாக வந்து சுற்றுச்சுவர் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஏக்கரா வந்து ஆகுது. இதில் பேஸ் 1 பேஸ் 2 ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. பேஸ் 1ல் வந்து ஒரு 8 பிளாட்டும், பேஸ் 2ல் வந்து ஒரு 13 பிளாட்டும் வந்து இருக்குது. எல்லாமே வந்து ஒரு அஃபர்டபுள் சைஸில் தான் இருக்குது. இதில் ஆல் டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு இபி வசதி, வாட்டர் வசதி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு, ரொம்ப அகன்ற பகுதியாக போட்டிருக்கிறாங்க. அண்டு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேட்டு போட்டிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட் இது. இந்த ப்ராஜெக்ட் நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெட் ஹில்ஸ்லேருந்து அவுட்டோர் ரிங் ரோட்லேருந்து மரம்பேடுன்ற பகுதியில் நீங்கள் 1 கிலோமீட்டரில் இந்த சைட்டு இருக்குது. இந்த சைட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளாட் சைஸு உங்களுக்கு பேஸ் 1ல் வந்து 1500 ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. பேஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் பக்கமாகவே வந்து இருக்குது. இதனுடைய அப்ரூவ்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு CMDA அண்ட் ரேரா அப்ரூவ்டு. இங்கே பக்கமாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அருமந்தை ஜங்ஷனு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் நின்று போகிற பஸ் ஸ்டாப் வந்து இருக்குது, மெடிக்கல் ஷாப் இருக்குது, பேங்க் இருக்குது, ATM இருக்குது, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன மார்க்கெட்டாக வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நான் ஏன் லேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கலாம். இன்றைக்கி நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் இடங்கள் கிடைப்பதே இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்னையை ஒட்டி இருக்கிற இந்த ரெட் ஹில்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு 5 விஷயங்கள் தேவைப்படுது. என்னென்ன? போக்குவரத்து அத்தியாவசியமாக தேவைப்படுது, உங்களுக்கு மருத்துவம் வந்து அத்தியாவசியமாக தேவைப்படுது, கல்வி வந்து தேவைப்படுது, வேலை வாய்ப்பு தேவைப்படுது, எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கான பொழுதுபோக்கு, மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான பொழுதுபோக்கு தேவைப்படுது. இந்த 5 விஷயமும் இந்த சைட்டை சுற்றிலும் வந்து குவிஞ்சு கிடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரமாதமான ஸ்கூல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேட்டுங்க. டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்குங்க, அண்டு கிரீன்ஃபீல்டு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, அண்டு சங்கர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்டு ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் GNT ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரேலா ரிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு வந்து வியாபார ஸ்தலங்கள், நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து அத்தியாவசியமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ரேவதி, புகழ்பெற்ற ரேவதி ஸ்டோர் வந்து இருக்குது. அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் GRT தங்க மாளிகை, கல்யாண் ஜுவல்லரி, உங்களுக்கு வந்து அஞ்சப்பர் ஹோட்டல்ஸு, KFC, இது மாதிரியான பெரிய ஹோட்டல்ஸு, பெரிய கடை தெருகள் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ரெட் ஹில்ஸுடைய மெயின் ஜங்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு டி நகர்னு சொல்லலாம். டி நகரில் இப்போ எப்படி வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் வந்து செயல்படுதோ, பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குதோ, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டி நகர் மாதிரியே ஒரு பெரிய பெரிய வியாபார வளாகங்கள் வந்து இங்கே இருக்குது. மக்களை, இந்த ரெட் ஹில்ஸ் வந்து நீங்கள் இப்போ பார்க்குற ரெட் ஹில்ஸு இன்னொரு ஒரு 3 to 5 வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெட் ஹில்ஸ் வந்து மிகப்பெரிய சிட்டியாக வந்து பாவிக்க போகுது. அதற்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் ஒன்று சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரெட்டேரி அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நீர்நிலையை வந்து பாதுகாத்து சுற்றுப்பகுதிகள் அனைத்திலையும் வந்து வாட்டர் சர்வீஸ் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து முடிவெடுத்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 430.12 கோடிகள் வந்து அது செலவிடுறதுக்கான திட்டங்கள் வந்து நடந்துருக்கு. இந்த திட்டம் வந்து உங்களுக்கு செயல்பட சென்னை நகரம் முழுவதுமே வந்து உங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரமாதமான வேலை வாய்ப்பு வந்து இங்கே வந்து அமைய இருக்குது. உங்களுக்கு ஒரு 150 ஏக்கரால IT செஸ் வந்து இங்கே வந்து உருவாகுது. மாதாவரத்தில் 600 கோடி மதிப்பில் வந்து இந்த திட்டம் வந்து உருவாகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் OMR இப்போ எப்படி பெரிய IT விங்கா வந்து செயல்படுதோ அதே மாதிரி இங்கே உருவாகிற அந்த IT செஸ் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து வளர்ச்சியை கொடுக்க போகுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பக்கத்துலேயே வந்து MVR ஐகானிக் மால் வந்து உருவாகுது. இந்த மாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மார்க்கெட்டு அண்டு என்டர்டைன்மெண்ட்டுக்கான தியேட்டர்ஸு எல்லாமே வந்து உருவாகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பிரஸ் அவென்யூனுடைய மாலை விட
பெரிய லெவலுக்கு வந்து இங்கே உருவாகிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு வந்து மக்கள் புழக்கம் வந்து அதிகமாகவே இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஹில்ஸில் வந்து உங்களுக்கு பஸ் பணிமனை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பெரிய லெவலில் இந்த பணிமனை உருவாகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு போக்குவரத்து இன்னும் ஈஸியாக மாறுறதுக்கான விஷயம் வந்து நடக்க இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகளிர் பாதுகாப்பை வந்து கருதி ஏற்கனவே உங்களுக்கு டி நகர், அம்பத்தூர் போன்ற இடங்களில் வந்து உமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பெரிய லெவலில் இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது வந்து ரெட் ஹில்ஸ் பகுதியில் வருது. M4 உமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இங்கே வந்து வர இருக்கு. ஸோ இது வந்து இந்த பகுதியில் இருக்கிற மகளிருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்க இருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்தான் பெரிய பெரிய ஹைலைட்டு. ஏன்னா ரெட் ஹில்ஸை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரயில்வே போக்குவரத்து இல்லை. அதற்கு மாற்றாக இப்போ மாதாவரத்தில் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் மெட்ரோ சிட்டி வந்து உருவாகிட்டு இருக்கு. அந்த இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப் டு ரெட் ஹில்ஸ் வரையுமே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து வருது. இது வந்து 2028ஆம் வருடம் வந்து பூர்த்தி அடைஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. இந்த மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓவரால் சென்னை முழுக்கவே வந்து நீங்கள் வந்து வலம் வந்துடலாம். முக்கியமான பணிகளுக்கு வந்து நீங்கள் வந்து சென்று வரலாம். இந்த சைடில் வந்து நீங்கள் வந்து விம்கோ நகர், இந்த பக்கம் திருவொற்றியூர் பக்கம் போயிடலாம். ரெண்டாவது சென்ட்ரல் ஸ்டேஷனு, தலைமைச் செயலகம், எக்மூர் ஸ்டேஷனு அண்டு தாம்பரம், வண்டலூர் பக்கமாக வந்து நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையும் போயிடலாம். உங்களுக்கு ஏர்போர்ட் போகிறதுக்கான வசதிகள் இருக்குது. அண்டு பூந்தமல்லி வரையும் இந்த மெட்ரோ வந்து நல்ல விஸ்தரிக்கப்பட்டிருக்கு. கனெக்டிவிட்டி வந்து சென்னை முழுக்க வந்து கனெக்டிவிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு 10 வழி சாலை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. குறுகிய காலத்தில் அதுவும் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் GNT அண்ட் GST ரோடு கனெக்டிவிட்டி, திருவள்ளூர் பெங்களூர் ரோடு கனெக்டிவிட்டி வந்து வரப்போகுது. இப்போ நான் கொடுத்த தகவல் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கூகுளில் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ரெட் ஹில்ஸ் வந்து எவ்வளோ பெரிய மாநகரமாக உருவாக போகுது, இங்கே முதலீடு பண்ணுற ஒவ்வொரு காசும் வந்து எந்த அளவுக்கு பெரிய லெவலில் மாறப்போகுது அப்படின்றதுக்கு இந்த எதிர்கால திட்டங்கள் வந்து ஒரு உதாரணம். ஸோ இந்த ரெட் ஹில்ஸினுடைய பெரிய மாற்றம் நிகழக்கூடிய இந்த பெரிய மாநகரம் மாறக்கூடிய இந்த ரெட் ஹில்ஸில் இந்த மனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறைந்த முதலீடு தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம், ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் நீங்கள் வந்து போய்க்கலாம். இந்த சைட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் 2800 ரூபாய்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 21 நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்லைட்லி நெகோஷியபிளும் பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு பேங்க் சர்வீஸும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 90% உங்கள் பேங்க் லோன் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கேப் வசதியும் பண்ணி இந்த சைட்டை வந்து காமிச்சிட்டு உங்களை அந்த பகுதியிலே வந்து விட்டுடுறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வர்ற உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் வந்து மேலும் வந்து தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் வந்து உங்களுக்கு வழங்குது. உங்களுக்கு பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து மனையாக இருக்கட்டும், இல்லை பிளாட்டாக இருக்கட்டும், ஃப்ளாட்டாக இருக்கட்டும், தனி வீடாக இருக்கட்டும், வில்லாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்து செய்கிறாங்க. இது மாதிரியான பதிவு உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கப்பெறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே போன்ற ஒரு நல்ல பதிவு, நல்ல சைட்டு, நல்ல வீடியோ உங்களுக்கு வந்தடைகிற வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.